ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் ஃப்ரூட்ஸில் வந்து எப்படி நம்ம சேபர் கோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜங்கிளில் வந்து ஒரு 5 பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் எங்கே இருக்கும்னா, இந்த பிளாக் ஃப்ரூட் ஸ்டீல் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா அமுக்கிடுங்க. இந்த பட்டனை அமுக்கிட்டதுக்கப்புறமா இங்கே அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நான் அதை வந்து அமுக்கிட்டேன், அதனால எனக்கு க்ரீன் கலரில் காமிக்குது. நீங்கள் அமுக்கலைன்னா அது அப்படியே இதுவாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து அமுக்கிடுங்க. ஓகே, ஸோ மொத்தமாக 5 பட்டன்ஸ் கைஸ். ஓகேங்களா? நம்ம பண்ணலாம் இப்போ 2 பட்டன் பண்ண முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அந்த இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த செடிக்கு அங்கே சைடில் தான் இருக்கும், எங்கேன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி இந்த செடிக்கு சைடில் தான் கேஸ் இருக்கும். எங்கே போச்சு? இது வேறு இருட்டாக இருக்கும்போது உங்களுக்கு சத்தியமாக நான் சொல்கிறேன், இருட்டாக இருக்கும்போது தெரியவே தெரியாது. அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தேட வேண்டியதாக இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்ட்டு முடிக்கும் போது அவ்வளோ நேரம் தேடினேன். ஓகேங்களா? இங்கே இருக்குமா? இங்கே இருக்குது பாருங்கள், எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கானுங்கன்னு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த கொஸ்ட்டு முடிக்கிறீங்கன்னா லைக் காலையில் இருந்தால் நல்லாயிருக்கும். காலையில் தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். நைட்டு இருந்தால் இது அதோட மர்ஜ் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், தெரியவே தெரியாது. இப்போ வந்து அடுத்த 2 பட்டன்ஸ் எங்கே இருக்குன்னா, இந்த கொரில்லா கிங் இருப்பான்ல, அப்புறம் கொரில்லா கிங் இந்த ஐலாண்டில் தான் இருக்கும். அதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்க ஐலாண்டில் தான் இருக்கும். இங்கே வந்து இந்த மரத்தில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் ஒன்று இருக்கும். அப்புறமா வந்து இந்த ஷிப்லாம் விடுவோம்ல, அங்கே இருக்கும் ஒன்று. எங்கே இருக்குது? அங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இது இங்கே ஒன்று இருக்கும். மொத்தமாக 5 பட்டன்ஸு. இது எல்லாத்தையும் அமுக்கிட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அந்த ஜங்கிளோட இந்த சென்டருக்கு பார்த்தீங்கன்னா போகணும். ஓகேங்களா? அந்த கொஸ்ட்டு கொடுக்குறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா போகணும். அவங்ககிட்ட போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ ஐயோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேறு, எப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த மாதிரிலாம் குழைப்பானுங்க இவனுங்க. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் அந்த 5 பட்டன் அமுக்குனா தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி கீழே குதிச்சா இங்கே வந்து ஒரு டார்ச் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டார்ச்சை வந்து நீங்கள் எடுக்கணும். நான் வந்து இப்போ டார்ச் எடுத்துட்டேன், அதனால் என்னால் இப்போ வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே ஏறி இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போனோங்க. ஓகேங்களா? அந்த டார்ச் எடுத்துகிட்டு டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு ஒரு ஷிப்பை பார்த்தீங்கன்னா வாங்கிடுவோம். ஓகே, ஷிப்பை தாராடி வீடியோ எடுக்கிறதுக்காகவே நல்ல ஷிப்பாக வாங்கணும். ஏன்னா வீடியோ எடுக்கிறது மூலம் நான் அந்த நார்மல் ஷிப்பை $0 போட்டு தான் வாங்குவேன். ஓகே, ஐயோ கீழே விட்டேன். சரி, ஓகே கேஸ். ஸோ டெசர்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டே ஹியர், நான் வந்துடுறேன். ஓகே, டெசர்ட்டுக்கு வந்துட்டோம் கேஸ் ஒரு வழியா. ஸோ டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம போயிட்டு ஷிப்பை நிறுத்திட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா இது அந்த மண்ணுக்குள்ளே வந்து இதான மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கே தான் இருக்கும். எங்கே அது? இந்த பில்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பில்டிங் இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து இப்படி ஓப்பன் பண்ண முடியும். இப்படி உள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் பார்த்தீங்கன்னா இருக்கும் கைஸ், ஒரு மரத்தால் செஞ்ச டோரு. அங்கே கொண்டு போய் நீங்கள் அந்த டார்ச் வச்சிங்கன்னா அந்த டோர் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிடும். ஓகேங்களா? நான் எப்பவுமே பண்ணிட்டேன். ஸோ அந்த டோர் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பு இருக்கும். ஸோ அந்த கப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. என்னால் எடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த கப்பை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, ஃபஸ்ட்டு போட்டுக்கு போயிடலாம். போட்டுக்கு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரோசன் வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா போனோம் கேஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரோசன் வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே, ஸோ ஃப்ரோசன் வில்லேஜ் வந்துட்டேன். ஸோ இங்கே ஃப்ரோசன் வில்லேஜில் என்னது வேர்ல்டு கேஸ். ஓகே, ஸோ ஃப்ரோசன் வில்லேஜில் வந்து நம்ம வந்து எங்கே போனோம்னா வந்து ஒரு கேவ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கூட இந்த அதெல்லாம் சொல்லி தருவான்ல அவன். ஓகே, அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா போனோம். இருங்க, இந்த கேவ் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போனால் அந்த கப்பை எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இது மெல்ட் ஆகும் கேஸ். இருங்க, இந்த இதில் தண்ணி வரும். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்துக்கிறேன் பாருங்கள். தண்ணி கொட்டுதா உங்களுக்கு தெரியுதா?
ரெக்கார்டிங்கில் தண்ணி கொடுத்ததில்ல அந்த தண்ணியை வந்து நீங்கள் அந்த கப்பை வச்சு பிடிக்கணும் கைஸ் ஓகேங்களா. சும்மா அது கிட்ட திருப்பினாலே போதும், அதை ஒரு ட்ராப் விட்டுருவாங்க, அது பண்ணால் ஃபில் ஆகிடும். அது ஃபில் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிக்மேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட போய் நான் போய் கொடுக்கணும். ஸோ இங்கே ஷாப் இருக்கா, இதுக்குள்ளே இருப்பான். ஏதோ இவன் தான் சிக்மேனு. இவன்கிட்ட போயிட்டு ஹெல்ப்புன்னு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ஹெல்ப்புன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அது பார்த்து நான் அவங்ககிட்ட போயிடும் ஓகேங்களா. அவனுக்கு கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம பண்ணால் பைரட்ஸ் வில்லேஜா, ஆமாம் எஸ். ஸோ பைரட்ஸ் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா போனோம். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ பைரட்ஸ் வில்லேஜ் பண்ணால் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு ரிச் மேன் பண்ண ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா போய் பேசணும். எங்கே அவன் ரிச் மேன் இங்கே தானே இருப்பான், இதோ அங்கே இருக்கான் பார்த்துறேன், இதோ இங்கே இருக்கான் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி செஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ செஸ்ட் பண்ண இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா, ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்து போட்டு வாங்கியிருக்கேன் கைஸ். ஓகே, ஸோ ரிச் மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டு பேசினா அவன் வந்து ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு பாஸை பார்த்தீங்கன்னா போய் டிஃபீட் பண்ண சொல்லுவான். அவன் எங்கே இருக்கான்னா இந்த பைரட்ஸ் வில்லேஜுக்கு பின்னாடி ஒரு ஐலாண்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், அங்கே தான் அவன் பார்த்தீங்கன்னா இருப்பான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு போட்டில் ஏறி அங்கே பார்த்தீங்கன்னா போகலாம். அங்கே எப்படி போகிறதுலாம் வந்து அப்படியே இதுக்கு பேக் சைடில் தான் கேஸ் அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். வில்லேஜா இல்லை ஐலாண்ட்லேயே சொல்லுவோம். ஆமாம், அது ஒரு ஐலாண்டு, அங்கே அவன் மட்டும் தான் இருப்பான். அது ஒரு குட்டி ஐலாண்டு கைஸ் ஓகேங்களா. அங்கே போகலாம். ஸோ இதுக்கு பின்னாடி தான் அப்படியே பின்னாடி அங்கே ரொம்ப தூரம்லாம் இருக்காது, கிட்டே தான் இருக்கும். இதோ இந்த ஐலாண்ட் கரெக்டாக இங்கே முடியுதுன்னா இதோ இங்கே இருக்கும். இருங்க, எனக்கு லோட் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனால் இதோ இங்கே இருக்கும். இப்போ தெரியுதா, அதான் கேஸ் அந்த ஐலாண்டு ஓகேங்களா. ஸோ அந்த ஐலாண்டுக்கு போனால் அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணணும். அவள் தான் டிஃபீட் பண்ணிட்டு திருப்பி அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா போகணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு அவனை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் அவங்ககிட்ட வந்து இன்னொரு விஷயம் சொன்னோம், அதான்னா இந்த சேபர் கொஸ்ட்டு நீங்கள் முடிக்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் லெவல் 200 பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா அந்த சேபர் பார்த்தீங்கன்னா லெவல் 200 ஓகேங்களா. ஸோ நான் பண்ண 327. ஆக்சுவலாக இன்னும் அந்த பிளாக் ஃப்ரூட்ஸில் அந்த பார்ட் 6 இன்னும் போகல, ஏன்னா இன்னும் கிரைண்டிங்கில் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், மேக்மா வில்லேஜில் இருக்கேன் கேஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிச்சு விடுவோம் இவனை. ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா முடிப்போம். இவன் வந்து லெவல் 120 தான், ஸோ ஈஸி தான் இவனை முடிக்க, அவ்வளோவாலாம் ஒன்றும் ஆகாது இவனை முடிக்க. ஓகே, அவள் தான் முடிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தா ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்கும், அந்த டைமண்ட் செஸ்ட் எடுத்துக்கோங்க பாருங்கள், 2000 ரூபாய். ஸோ சூப்பர். ஓகே, ஸோ இப்போ திருப்பி ஒன்று பண்ணால் பைரட்ஸ் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா போனாங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே போட் எடுத்து நம்ம பண்ணால் பைரட்ஸ் வில்லேஜ் போகணும் ஓகேங்களா. ஸோ பைரட்ஸ் வில்லேஜுக்கு போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா போய் பேசணும் ஓகேங்களா. ஸோ அவங்ககிட்ட போய் பேசினா பார்த்தீங்கன்னா ஒரு இது தருவான். ஆக்சுவலாக அது என்னென்னா ஒரு இது மாதிரி தருவோம், நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள், யாரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேங்களா. அதனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து மேலும் மேலும் வீடியோஸ் போட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ பைரட்ஸ் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ பைரட்ஸ் வில்லேஜுக்கு போயிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ரிச்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசணும் ஓகேங்களா. பேசினா பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா தருவான். இருங்க, இங்கே போயிட்டு அந்த ரிச்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா போய் டாக்குன்னு கொடுத்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தருவான். அதோ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் அது ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஜங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா போகணும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா போட்டில் போய் ஏறும். போட் இங்கே இருக்கா, சரி ஓகே கேஸ். ஸோ நான் வந்து ஜங்கிளுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், ஸோ ஜங்கிளுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ ஜங்கிளில் பார்த்தீங்கன்னா எங்கே போகணுன்னா இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் ஸ்டீல் இருக்கான்ல, இவனுக்கு கீழே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் இருக்கும். இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அங்கே வந்து நீங்கள் வந்து இதை வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நான் வந்து எப்பவுமே ஓப்பன் பண்ணிட்டேன், நான் இதை எப்போயும் ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சேபர் அவன் பார்த்தீங்கன்னா இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்தியை பார்த்தீங்கன்னா தந்துடுவாங்க ஓகேங்களா. ஸோ இதான் விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், அதான் நீங்கள் தான் அவனை அடிக்கணும், மற்றவங்களை அடிக்க விட்றாதீங்க ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஸோ அவன் போனாங்களே, சரி ஓகே கேஸ். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சில பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.